வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புலாவ் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் புதினா, தனியா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போடணுன்னு லைட்டாக சூடான பிறகு சீரகம் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் கிண்டி விட்டோன்னா லைட்டாக கோல்டு கலர் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக வணக்கிட்டே இருக்கலாம். நல்லா கோல்டு கலர் வரைக்கும் வணக்கிக்கலாம் நல்லா. அப்புறம் லைட்டாக தக்காளி எடுத்து கொடுக்கலாம். 2 பீஸ் கட் வச்சுக்கணும், நிறைய போடக்கூடாது. நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டே இருங்க. உலகத்தை விட்டு அடியில் விட்டால் தீஞ்சிரும், அடிச்சு பிடிச்சிக்கும். நல்லா வணக்கிட்டே இருங்க. இப்போ காயை கொட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். அதிகமாக இருக்கிறனால ஒதுக்கி விட்டேன். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். கிளறிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். அது டக்குன்னு வேகாது. இதனால் வந்து மேலே மூடி வச்சிடணும், பாண்டில் சட்டி மேலே. அப்போ வெந்துடும். நான் மேக்ஸிமம் மூடி வைப்பேன். ஆனால் அந்த வீடியோ காட்டல. ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கலர் வந்துடும் மஞ்சள் கலராக. மிளகு தூள், மல்லித்தூள், முன்கூட்டி லைட்டாக சால்ட்டு போட்டேன். அந்த வீடியோ ஆட் ஆகாது, நான் போடுவேன் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்புறம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். அப்படி இப்போ கிண்டிக்கலாம். தயிர் போட்டு வச்சு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லா தடவை வரைக்கும். அதிகம் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ஃப்ளேம் கம்மியாக வைக்கணும். புதினா தலை போட்டாச்சு. புதினாவை கொஞ்சம் லைட்டாக வணங்கிக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இந்த மசாலா வடையெல்லாம் போயிடும். இப்போ புதினா டேஸ்ட்டு வரும் நல்லா. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி மசாலா, கிங் மசாலா போட்டுக்கலாம். கிச்சன் கிங் மசாலா போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ரைஸ் முன்னாடியே வச்சுருந்தேன், வெந்துருச்சு. போல் ரைஸ் வடித்து வச்சுருந்தேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. அதிகமாக கூடுதலாக இருந்துச்சுன்னா மசாலா கட்டுப்படி ஆகாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா லைட் ஸ்லோவில் வைங்க. அதிகமாக ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது. அதிகமாக ஃபாஸ்ட் வச்சா அடியில் தேய்கிறதுக்கு ஆரம்பிக்கும், அடி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ ஸ்லோவில் வச்சிங்கன்னா அந்த கலரே எல்லாம் மசாலா ஃபுல்லாக இதில் போய் ஏறும். இப்போ சுவையான புலாவ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். லாஸ்ட்டில் எண்டில் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, மல்லித்தழை போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க